எனக்கு புரியல. ஒரு ஜென்ஸ் தப்பு பண்ணாதான் வந்து ஒரு பெரிய விஷயமா பேசுறீங்க. இதே ஒரு லேடிஸ் தப்பு பண்ணா ஏன் அவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சியா மாற்ற மாட்டீங்க? ஒருத்தவங்க பஸ்ல போறாங்க, அவர் வந்து தெரியாம அவர் கை வந்து அவங்க மேல பட்டுருச்சு ஒரு தடவை. அதுக்கு வந்து அவங்க பெரிய விஷயமா மாற்றணும், இது வந்து பெரிய விஷயமா மாற்றி ஏதாவது அவர் பண்ணணும், நம்ம சேனலை வந்து பெரிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும், இந்த வீடியோ நம்ம போட்டு அவர் தப்பாக போர்ட்ரேட் பண்ணணுன்றதுக்காக திருப்பி இவங்களே வேணுமே போயிட்டு அவர் மாதிரி இடிச்சிருக்காங்க வீடியோ ஆன் பண்ணிட்டு. இது அதனால அந்த வீடியோ வந்து நான் எல்லாம் வைரல் ஆனதால அவர் உயிரே போயிடுச்சு, அவர் சூசைட் பண்ணி செத்துட்டாரு. இது ஏன் அவ்வளோ பெரிய விஷயமா பேச மாட்டீங்க? இந்த யூடியூபர்ஸும் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பேசுறீங்களே. அவன் ஒரு ஜென்ஸ் இதே ஒரு லேடிஸ் மேலே ஏதாவது பண்ணி இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தா, உண்மையாக சொல்கிறேன், உண்மையாக ஏதாவது பண்ணியிருந்தா மட்டும் அந்த ஜென்ஸை மட்டும் போட்டு நிறையா ரொம்ப சாவடிக்கிறீங்க, இது பண்ணுறீங்களே. இது ஒரு பொண்ணு பண்ணா என்னது? ஜென்ஸும் லேடிஸும் ஈக்குவல் தானே சொல்கிறீங்க. அப்போனா ஜென்ஸு கிடைக்கிற தண்டனை இந்த இவங்களுக்கும் கிடைச்சாகணும். இப்போ மட்டும் இந்த வீடியோ ரிலீட் பண்ணிட்டா போதுமா, உயிரோட வந்துடுவார் திருப்பி அவரு? இவங்க இந்த வீடியோ எடுத்து போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், இவங்க பெரிய ஆள் ஆகணும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு பொய்யான விஷயத்த வந்து ஒரு உண்மையாக மாற்றுறதுக்காக வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க அப்படி இன்ஸ்டாகிராமில். அது வைரல் ஆகி அவர் உயிரே போயிடுச்சு, சூசைட் பண்ணி செத்துட்டாரு. இதுக்கான எந்த பதிலும் தெரியல. கண்டிப்பாக எல்லாரும் குரல் குத்திங்கன்னா அந்த லேடியை வந்து பெரிய தண்டனை வாங்க வைக்கலாம். என்னுடைய சைட்லேருந்து நான் சொல்கிறேன். உங்கள் சைடு எதுவோ கமெண்ட் பண்ணுங்க.